இயேசுவே இப்பொழுதும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை எங்களுடைய கண்கள் காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நாங்கள் போன வாரத்திலே நாங்கள் தியானித்தோம், தேவன் தன்னுடைய நல்ல வார்த்தைகளை அதிகமாய் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி. அதே போல் பிசாசானவன் அவனுடைய தீய வார்த்தைகளை அதிகமாய் இருதயங்களில் நிரப்புறான். என் ஆண்டவரே, பிசாசுடைய தீய வார்த்தைகளை அதிகமாய் கேட்காதபடி ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் கேட்கத்தக்கதாய், ஆண்டவரே அதிகமாய் வாசிக்கத்தக்கதாய், தியானிக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் சபையோடு பேசுங்க. வலது கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க, உம்முடைய வார்த்தையை பேசுங்க. எல்லாரும் கேட்போம். வாய்களை தந்த ஒரு நிமிஷம் என்னோடு பேசுங்க ராஜா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ராஜா என்னோடு பேசுங்க ராஜா, உம்முடைய வார்த்தை மூலம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். அப்போ தான் ஆண்டவர் எங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், குறிப்பாக நீங்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு இடைப்படுங்கப்பா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய், ஆவியின் ஜீவனுமான வார்த்தை மூலமாய் ஒவ்வொருவரோடும் பேசுங்க, இடைப்படுங்க, இன்னும் உங்களோட கிட்ட சேர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ராபின்சன் ஐயாங்கள் மறுபடியும் எங்கள் மத்தியில் இதனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் யாவர் மூலமாகவும் இந்த கர்த்தருடைய நாளிலும் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பேர் May the good name of the Lord our God be glorified amongst us even in this Lord's Day. அவரின் அன்பும் கிருபைகளும் சமாதானமும் வல்லமையும் பரிசுத்தமும் உங்களில் அதிகமாய் பெருகுவதாக. வாய்ப்பை அருளி திடப்படுத்திய பலப்படுத்திய கிருபைகள் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக வாய்ப்புகளை தந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அனுமதிக்கிற வாய்ப்பு தருகிற நம்முடைய போதகர் சசி அவையாவுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் மூடி இருக்கையில் எங்களுடைய இதயத்தை திறந்து உமக்கு முன்பதாக காட்டி, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுடைய இதயத்திலே ஊற்றும் பொழிந்தருளும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சங்கீதக்காரன் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் அடியேனுடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே இருப்பதாக என்று ஜெபித்தது போல ஆண்டவரே, அடியேனும் அப்பா எங்கள் யாருடைய இதயத்தின் தியானங்களும் நான் பேசுகிறதான இந்த வார்த்தையும் பிரியமுள்ளதாக காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரில் எல்லாம் பெரிய குண்டுகள் இருக்கும். அதில் தேயிலை தோட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும். தேயிலை தோட்டங்கள்
அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மூணார். கேரளாவில் மூணாறு என்கிறதான இடம். இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா border, there's a place called Munnar. That place is full of tea estates, தேயிலை தோட்டங்கள். இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்கு கீழிருந்து பல இடங்களிலிருந்து அந்த காலங்களிலே ஜீப்பில் வேலைக்காரர்களெல்லாம் கொண்டு போவாங்க. ஜீப்பை ஓட்டுகிற அந்த டிரைவருக்கு பேர் மின்னல் மத்தாய். என்ன பேர்? மின்னல் மத்தாய், லைட்னிங் மத்தாய். மின்னல்னா என்ன? மின்னல்னா லைட்னிங், மத்தாய்னா பேர். ஏன் அவனுக்கு பேர் அப்படி வந்துன்னா, அவர் கொஞ்சம் தண்ணி போடுற ஆள். வண்டியில் எல்லாம் வந்து அந்த காரில் அந்த ஜீப்பில் ஆட்களை எடுத்துகிட்டு ஓட்டுகிற போது அப்படி பறப்பார். மின்னல் வேகத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு போவார். உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நெஞ்சில் கை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி? ஆண்டவரே பத்திரமா போகணும், பத்திரமா போகணும், பத்திரமா போகணும். வேலை அந்த ஆரம்பிக்கிற இடத்துல அந்த பரேட்டில் நிற்பாங்க. அவங்களெல்லாம் எடுத்தாந்து அந்த இடத்துக்கு போங்க போங்கன்னு சொல்லி விடுவாங்க. இப்போ ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேலை முடிஞ்சு திரும்ப வரும்போதும் அப்படி தான். அந்த கருவெல்லாம் அந்த ஹேர்பின் பெண்டுன்னெல்லாம் சொல்லுவாங்க, கொண்டை ஊசி வளைவுகள் எப்படி வருதுன்னு தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக வருவார். வரும்போதும் அப்படி தான். வீட்டுக்கு வாரதில் மக்கள் எல்லாம் தங்களுடைய கரங்களை கையில் வைத்து நெஞ்சிலே வைத்து நான் பத்திரமா போய் சேரணும், பத்திரமா போய் சேரணும் ஜோம் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது, சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டரும் இருந்தார். ஒரு பாஸ்டரும் இருந்தார். கவனமாக கேட்கணும். சிரிக்கவும் வேணும், சிந்திக்கவும் வேணும். சிரிக்கவும் வேணும், சிந்திக்கவும் வேணும். அப்போ அந்த பாஸ்டரு சபைக்கு வாரம் வந்து ஆராதனைகளை எல்லாம் நல்லா நடத்துவார், நன்றாக நடத்துவார். இந்த மின்னல் மத்தாய்க்கு வயசாகி என்ன செத்துட்டார்? இறந்துட்டார். அந்த இடத்துல, அந்த மூணாரில் அந்த ஹில்லில் பணியாற்றிய இந்த போதகரும் என்ன இறந்துட்டார். இப்போ இவர் போதகர் எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த வாசலில் நிற்கும்போது பாரு, என்ன எங்கே அனுப்புங்கன்னு சொன்னார்? மோட்சத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். கவனமாக கேளுங்க. அப்போ அவரை பேரை பார்க்குறாங்க. பாஸ்டருக்கு பேர் எங்குமே இல்லை. பாஸ்டருக்கு பேர் எங்குமே இல்லை. போக முடியாது. அவர் சொல்கிறார், ஏன் போக முடியாது? இத்தனை வருஷமாக நான் அந்த இடத்துல ஆராதனை நடத்தினேன், நான் பாஸ்டராக இருந்தேன், எனக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது மோட்சத்துக்குள்ளால் யார் இருக்கா? மின்னல் மத்தாய். யார் இருக்கா? மின்னல் மத்தாய். அந்த குடிகாரனுக்கு, அந்த வேகமாக வண்டி ஓட்டுறவனுக்கு, அவனுக்கு மோட்சம், எனக்கு இல்லை, எனக்கு மோட்சம் இல்லையா அப்படின்னு வாதாடுறார். யார்? பாஸ்டர் வாதாடுறார். வாதாடும்போது ஏன் அவரை விட்டீங்கன்னு கேட்டால் அங்கே பார்க்குறாங்க மின்னல் மத்தாய் எத்தனையோ நாள் அவர் வாகனம் ஓட்டிய நாள் எல்லாமே மக்களை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண வச்சிருக்கிறார். என்ன ஜெபம் பண்ண வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ பாஸ்டரோ நீங்களோ அங்கே போய் நின்ன உடனே அங்கே இருந்துட்டு எப்போ பிரசங்கத்தை ஆரம்பிப்பார் நமக்கு தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள தொட்டில் ஆட்ட வச்சிருக்கிறீரு நீர். ஆனால் உமக்கு என்ன இல்லை? உமக்கு மோட்சம் இல்லை. மின்னல் மத்தாய் மற்றவங்களை எல்லாம் ஜெபம் பண்ண வச்சதுனால அவருக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னாங்க.
நான் உங்களை உறங்க வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லை. எனக்கும் அப்படி தான், பாஸ்டருக்கும் அப்படி தான், யாருக்கும் சரி எங்கே போகிறதுக்கு ஆசை இல்லை, நரகத்துக்கு போக ஆசை இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ண வைக்கிறது மாத்திரம் இல்லை, வார்த்தைகளை தந்து நம்மளை எல்லாம் மோட்சத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. ஆனால் சோம்பேறித்தனமாக என்ன செய்யக்கூடாது, ஆண்டோடைய ஊழியத்தை செய்யவே கூடாது. சரி, செய்தியினுடைய தலைப்பு என்ன? that is purity in our inner life. நம்முடைய உள்ளான வாழ்விலே அல்லது உள்ளான மனிதனிலே தூய்மை அல்லது பரிசுத்தம். தூய்மை அல்லது பரிசுத்தம். தி ஹோலினஸ் இன் அவர் இன்னர் லைஃப். ஏன்னா வெளிப்பக்கத்தை எல்லாம் பார்த்தா எப்படின்னு தெரியாது. ஆனால் கடவுள் பார்க்குறது யாவது பார்க்குறாரு, நான் வெளியே பார்த்து எடை போடுகிறேன், நீதி எழுதுகிறேன். இவன் இப்படிப்பட்டவன், அவள் இப்படிப்பட்டவள், இவள் கொடுக்கிறவள், கொடுக்காதவள், இவள் ஜெபம் பண்ணுகிறவள், இப்படியெல்லாம் நாம் வெளிப்புறமாக பார்த்து கதை எழுதுகிறோம் ஒவ்வொருவரை பற்றி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வீடுகளை சுத்தம் பண்ணுறோம், அப்படி தானே? வீடுகளை சுத்தம் பண்ணுகிறோம், பாத்திரங்களை சுத்தம் பண்ணுகிறோம், துணிமணிகளை சுத்தம் பண்ணுகிறோம். நாம் இருக்கிறதான சுற்று வட்டாரங்களை, அதாவது வீட்டுக்குள்ள சுற்று வட்டாரங்களை சுத்தம் பண்ணுகிறோம், அப்படிதானே? ஒரு சிலருடைய வீடு பன்னிக்கூடி மாதிரி இருக்குது, அது வேறு, எப்போ போனாலும் பார்க்கணும், அது வேறு. ஓகே, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு விவிஐபி, மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் என்றால் வீடை காலையில் இருந்து பிடிச்சி அவர் வரது வரையிலும் எங்கே எப்படி வைக்கணும், எப்படி சுத்தமாக வைக்கணும் என்கிறதான அந்த படபடப்பு, அந்த மரியாதை மாதிரி இல்லை, மார்த்தாள மாதிரி இப்படி அங்கே இருக்குதா இல்லையா? செய்கிறோமா செய்யலையா? செய்கிறோம், அப்படி தானே? சொல்லுங்கம்மா. அப்படியே ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? We take utmost care to clean and purify our houses, our utensils, our clothes, fridge, and also the surrounding of our houses very carefully. Importantly, some important person is going to visit in our family. We take extra care to clean our houses and other things. It is very, very common, everywhere practiced. வீடு, தொழுகை ஸ்தலங்கள், the places of worship. ஐயாவை போன்ற போதகரை போன்றதான இறையியல் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடில் மக்கபியன் ரிவோல்ட் என்று ஒரு ரிவோல்ட் நடந்ததா, மக்கபேயர் கலகங்கள். அதாவது ஆன்டியோக்கஸ் எப்பிபேனஸ் என்கிறதான ஒரு அரசன் யூத தேவாலயத்திற்கு உள்ளால் இருந்த ஆல்டரை இடித்துவிட்டு ஒரு பேகன் ஆல்டரை அங்கே நிறுவி அங்கே பண்டியை பலி கொடுத்தான். ஆன்டியோக்கஸ் எப்பிபேனஸ் என்கிறவன் கொடுத்தான். 167 BC, பிஃபோர் கிரைஸ்ட். எழுதி வச்சுக்கிடுங்க. BC காமன், பிஃபோர் காமன் எரான்னு கூட சொல்லுவாங்க, அதாவது CE. இப்போ முன்னெல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட்டு, இப்போ அப்படி இல்லை, பிஃபோர் காமன் எரா, காமன் BCE, பிஃபோர் காமன் எரா. அப்போ யூதர்கள் எல்லாம் வெகுண்டெழுகிறார்கள். தொழுகை ஸ்தலத்தை, எங்களுடைய தேவாலயத்தை இடித்து
ஆலயத்தை இடித்து அதில் வேறு அந்நிய கடவுளுடைய ஆல்டரை பலிபீடத்தை கட்டி பன்றியை யூதர்கள் அருவருக்கிறதான பன்றியை பலி கொடுத்து விட்டான் என்று சொல்லி பெரிய கலகம், யுத்தம் நடந்தது. எப்படி? மக்கபியர் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் யுத்தம் நடந்து கடைசியில் மக்கபியர்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாவது பொற்கோயில், கோல்டன் டெம்பிள் இன் அம்ரிஸ்டர், பஞ்சாப். அம்ரிஸ்டர், பஞ்சாப். You might have heard the Blue Star operation in Golden Temple. That was ordered by the former Prime Minister of India, Indira Gandhi. Indira Gandhi. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1984 சில வேளை பிறந்திருக்க மாட்டீங்க நிறைய, அதனால் உங்களுக்கு தெரியாது. எப்படின்னா, அகாலித்தள என்கிறவர்கள் மிலிட்டரி குரூப் அந்த பொற்கோயில் இருக்கிறதான அநேக இடங்கள், அதாவது அங்கே போகிறது, நாங்கள் போயிருக்கிறோம், போவதற்கு கூட கால் கழுவதற்கு ஓடை மாதிரி இருக்கும், அவ்வளோ தண்ணீர் எல்லாம் போகிறது, பூட்ஸ் காலோட செருப்போடு போகவே கூடாது. அங்கே இந்த ஆயுதமேந்திய அகாலித்தாள் மக்கள் அங்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை அகற்றுவதற்காக ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன், நீல நட்சத்திர நடவடிக்கையை யார் கமாண்ட் பண்ணது? இந்திரா காந்தி கமாண்ட் பண்ண. அப்போ இங்கே இந்திய இராணுவம் எங்கே போகுது? பொற்கோயிலுக்குள்ளால் போய் பூட்ஸ் காலோட போய் துப்பாக்கி சூடு நடத்தி அநேகரை கொலை செய்து போட்டார்கள். It was touched the sentiment of, it touched or it had touched the sentiment of the Sikh community. எங்களுடைய மத ஆராதனை ஸ்தலத்தை இவ்வடி இராணுவத்தினர் பூட்ஸ் காலோடு ஏறி துப்பாக்கியால் எங்களுடைய மக்களை கொலை செய்வதா? இது அநியாயம், அசுத்தப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி, who killed Indira Gandhi? Do you know that? யார்? சீக்கியர்கள். பாடிகார்டு, ஓன் பாடிகார்டு அட் பாயிண்ட் பிளாங்க். 1984 அக்டோபர் 33 பெண்ட் சிங் அண்ட் சத்வந்த் சிங் மெய்க்காவலர்களால் அவளை அவருடைய வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு அழைத்து வருகிற போது அந்த மெய்க்காவலர்கள் சுட்டு கொண்டார்கள். அப்போ ஆராதிக்கிற நான் பின்பற்றி உள்ள ஒரு ஆலயத்தை, தொழுகை ஸ்தலத்தை தீட்டுப்பட்டு விட்டால் வெகுண்டழுகிறோம். யூதர், சீக்கியர். சென்னையில் ட்ரிப்ளிகேன் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது, திருவல்லிக்கேணி. அங்கே நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது மத கலவரத்தை தூண்டும்படியாக இந்து தீவிரவாதிகள், த ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பன்னிக்குட்டிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பன்னிக்குட்டிகளை பிடித்து உள்ளே போட்டாங்க. எங்களுடைய மசூதியை, மாஸ்கை இவர்கள் தீட்டுப்படுத்தி விட்டார்கள் என்று கலவரம். எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு இந்து கோயிலில் ஒரு பெண் அறியாமல் கருவூலத்திற்கு நேராக நடந்து சென்றால், அல்லது ஒரு கீழ் ஜாதி, லோயர் காஸ்ட், லோ காஸ்ட் பர்சன் அதில் போய்விட்டால், ஐயா என்ன தீட்டுப்படுத்தி விட்டு, டிஃபைல்டு, பொல்யூட்டட், டெசிக்ரேட்டட், ஹோலினஸ் இஸ் கான், அப்லியூஷன், செரிமோனியல் கிளீனிங். அதான் பிரிஸ்ட் வந்து வேதம் ஓதி கழுவி சுத்திகரித்து அதுக்கு அப்புறமா தான் எங்கே போகிறாங்க? மீண்டுமாக நான் சொல்கிறது புரிகிறதா?
ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ வாட் ஐ சே? புரியுதா? ஆர் ஏபிள் டு ஃபாலோ? அவ்வளவு ஒரு தொழுகை ஸ்தலங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டிற்கு, துணிமணிகளுக்கு, பாத்திரங்களுக்கு, தொழுகை ஸ்தலங்களுக்கு எவ்வளோ what seal we have to protect the holiness, the purity of these places. இதே சீல், இதே சீல், இதே ஆர்வம், இதே வைராக்கியம் என்னை நான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்மளே இருக்கிறதா? கடந்த நாட்களிலே ஒரு நாள் நான் போதிக்கிற போது ஆண்டவர் நேரடியாக வந்து நம் கற்களினாலே கட்டப்பட்டதான ஒரு வீட்டிலேயோ ஒரு தொழுகை ஸ்தலங்களிலேயோ அவர் வாசம் பண்ணுவது இல்லை. எங்கே பார்த்தோம்? 7:40 அப்போஸ்தலர் 7:48, 50, 17, 24, 25 இங்கு இல்லை. ஆனால் அவர் வாசம் பண்ண விரும்புவதும் தட்டிக்கொண்டே இருப்பதும் திறந்து, if you open our hearts and allow him to stay, வாசம் பண்ணுவதும் எங்கே? நம்முடைய இதயத்தில், நம்முடைய வாழ்வில். இந்த இதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு ஆர்வம் காட்டுகிறோமா? அவ்வளவு பரிசுத்தத்தோடு நம்மை நாமே காத்துக்கொள்கிறோமா? என்னுடைய வாழ்வு ஆண்டவர் பார்க்கிற ஒரு வாழ்வு, என்னுடைய இதயம் அவர் தங்குகிறதான ஒரு இதயம், இதை நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தாகம், அந்த வேட்கை, that zeal, that thirst is not found in reality. இன்றைக்கு மத சடங்குகள், வெளிப்புறமான காரியங்கள் அதிகமாக நாம் நிறைவேற்றுகிறோம். அதுதானே? பக்திகள் இருக்கிறது, நமக்கு மாத்திரமல்ல, not only for ourselves. Oh, he is religious. He is religious. என்ன செய்கிறான் பாரு? every Sunday before 12:30 he reaches the church. He prays, he worships, he gives offerings, he attends women meeting, youth meeting, Sunday school, so on and so forth. Do Christian alone do all these things? Don't we see the people of other faiths and religions, the neighbors of other faiths also doing the same? சரிங்களா இல்லையா? தொழுகை ஸ்தலத்துக்கு போகணுமா இல்லையா? 5 times. இங்கே பாருங்க எவ்வளோ கருத்து இருக்குது. எப்படி இருக்கிறாங்க? யோகா தோத்து போகும். கும்பிடும்போது இப்படி வைக்க முடியுமா? யோகா தோத்து போகும். அப்படி வைக்கிறாங்க. தலையை 2 கால்களுக்கு இடையில் வைத்து ஜபிக்கிறார்கள். இந்துக்கள் சாறை சாறையாக நின்று
சின்ன மணியை சிங்காரமாய் அடிக்கிறதான அந்த பிரீஸ்டுக்கு நின்று பக்தி பரவசத்தோடு கையேந்தி நின்று பிரசாதம் வாங்குகிறார்கள். காணிக்கை நம்ம என்ன கொடுக்குறோம்? திருப்பதி உண்டியலை திறந்து பார்த்தா தெரியும் திருப்பதி என்னெல்லாம் இருக்குதுன்னு. தங்க கட்டி இதை விட பெருசாக இருக்கும். எண்றதுக்கு உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்க, எண்ணுகிறவங்களே திருடிட்டு போகிறாங்க. Then what is the difference between the people of other faiths and we, the Christians? என்ன இருக்குது? When we compare ourselves with the neighbors of other faiths, what uniqueness do we exercise, so exhibit and demonstrate before them? We are not an example. In fact, many a time we do behave worse than, அவர்களை விட மிக மோசமாக இந்த உலகத்திலே ஜீவிக்கிறது the Christian community. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்தவர். He is not expecting the outward piety but the inner holiness. எதை விரும்புகிறார்? இவன் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்துக்கிட்டு கூட்டத்தில் பாடுறதும் மற்ற காரியங்களை செய்கிறதும் ஈஸின்னு சொன்ன மாதிரி எல்லாரோடு கூடி ஆராதித்து போகிறது. Most of the time in our messages we quote few individual saints. அவனை பார், பவுலை பார், தீமோத்தேயை பார், யோசேப்பை பார், ஆபிரகாமை பார், கிதியோனை பார், என்றைக்கு என்னை பார். மற்றவர்கள் இவன் அல்லவோ கிறிஸ்தவன், இவள் அல்லவோ கிறிஸ்தவள் என்று நம்மை பற்றி பேசுவதற்கு நாம் இடமளிக்கிறோமோ அன்றைக்குத்தான் we become Christians. புரிகிறதா? பார்த்து பிரசங்கம் பண்ணுறாங்க. யாரை பற்றி சொல்லுவாங்க? அவங்கள பற்றி சொல்லுவாங்களா? பவுல் என்ன சொல்லியிருக்காரு, இயேசு என்ன சொல்லியிருக்காரு, தீமோத்தி என்ன சொல்லியிருக்காரு, ஜேம்ஸ் என்ன, யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐயா, என்ன பார்த்து மற்றவன் என்ன சொல்லுவான்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். A life God expects is such as this. The Bible, the scripture, the word of God, the Holy Bible says in 1 Thessalonians chapter 5 verse 23, kindly read. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. அப்போ என்ன சொல்றாரு? அவர் entire life should be perfect, holy for
the day of our Lord Jesus Christ. எப்படி அவருடைய நாளுக்காக நம்முடைய முழு வாழ்வும் தூய்மை நிறைந்ததாக காணப்பட வேண்டும். The entire being should be holy and ready for the day of our Lord Jesus Christ. You may ask now a question. Why should we? Why should we keep ourselves pure and holy? Why should we lead a consecrated and dedicated life? ஏதோ பிறக்கிறோம், இருக்கிறோம், இறக்கிறோம் என்று வாழ்ந்தால், அது நம்முடைய வேதம் நமக்கு போதித்தால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழலாம். ஏன்னா கொஞ்ச நாள் பிறந்தோம், இருந்தோம், இனி இறக்கிறோம், அவ்வளோதான். We are born, exist, die, no life afterwards. After death there is no. Then whatever the way, the heart, the mind, the body desires, craves, greed, we can live. But the Bible never says that end is not our death. Death is not the end of our life, our being. இப்படி சொல்லுவாங்க. From non-existence, philosophically, if you speak, you can write these words. From non-existence to mere existence. From mere existence to meaningful existence. From meaningful existence to eternal existence. ஒரு காலத்தில் இல்லாதிருந்தோம், நான் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்து இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறது மாதிரி, லைக் எனிபடி எல்ஸ், we are born a mere existence. From mere existence to meaningful existence. From the day that we accept Jesus Christ, our personal Savior and Lord, and we bequeath, write our life to Him, we belong to eternal life because we are His children. As He lives, so are we. We are also going to live. அப்போ நித்திய வாழ்விற்குரியவர்களாக இருக்கிறபடினாலே we have to keep ourselves pure and holy. If you read Philippians chapter 3 verse 20, Philippians 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? Where is our permanent home, permanent address? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வீடல்ல நம்முடைய பெர்மனன்ட் அட்ரஸ். நம்முடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் பரலோகம், eternal life. John chapter 17
verse 16 says, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. As I am not of this world, so they are also of this world. இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் இன் கிரைஸ்ட் நம்மை அவரோடே கூட எழுப்பி he raised us with him உன்னதங்களிலே in heavens he has seated us beside him. உன்னதங்களிலே along with him அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இங்கே இருந்தாலும் we have dual citizenship. இங்கே இருக்கிறோம். நம்ம இங்கே இருக்கிற இது பெர்மனன்ட் ஆதார் கார்டு இல்லை. பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் தேர். 2 கொரிந்தியர் 5:1 and 8 if you read. நாம் தைரியமாகவே இருந்து ஒரு வாசிங்க. யாராவது ஒரு ஆள், நான் வாசிக்க இல்லை, நீங்களே வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1-8. மறக்காதீங்க, வாட் எவர் வேர்சஸ் தட் ஐ ஷேர்டு ஹியர், ரைட் இன் யுவர் ஹார்ட்ஸ். லெட் இட் ஸ்டே தேர் பெர்மனன்ட்லி. அங்கே இருக்கு. யூ ஷுட் நெவர் கோ அவே. தண்ணீரில் எழுதப்பட்ட வசனங்களாக அல்ல, கல்லில் செதுக்கப்பட்ட வசனங்களாக இவைகள் உங்களுடைய இதயத்தில் இருக்கட்டும். மறந்து போகாதீங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு மழையினாலும் வெயிலினாலும் வயதினாலும் நோயினாலும் அழிந்து போனாலும் கைவேலையல்லாத கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு நமக்காக இருக்கிறபடினாலே we are different and expected to lead a unique and different life. யோவான் 14:3 இயேசு சொல்றார், அவரே திருவாய் மலர்ந்து சொன்னது. he opened his mouth and said, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி troubled. Believe in God. Believe also in me. In my Father's house are many rooms. If it were not so, I would have told. I go, I prepare a place for Robinson. I play for Salu, Sita, and everyone here. Having prepared, I myself will come and take you to myself, so that where I am, you may also be. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக்கொண்டு போவேன். எல்லாரும் போயிடலாமா? எல்லாரும் போயிடலாமா? அங்கே இங்கே எல்லாரும் வாசிக்கலாம். எவ்ரிபடி கேன் லிவ் ஆன் திஸ் எர்த். பட் நாம் சொல்லி வாசித்தமே, அந்த இடத்திற்கு, அந்த நித்திய வீட்டிற்கு
எல்லாராலையும் போயிட முடியுமா? இஸ் இட் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் லைக் மார்க்கெட், லைக் பஸ்ஸு? வா, கம், கெட் இன். நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். யாருக்கு? ஃபார் ஹோம்? வருதா இல்லையா கேள்வி? என்னடா என்னட்டு ஒருத்தருக்கும் போக முடியாது, எல்லாரும் போக முடியாது, சந்தை இல்லை, மார்க்கெட் பிளேஸ் இல்லை, இட் இஸ் நாட் பஸ்ஸு, ட்ரெயின், டியூபு, பாஸ்ட். ஹூ? வருதா இல்லையா கேள்வி? எஸ், கேட்கணும் கேள்வி. அதாவது கேள்வி எப்படி இருக்குது? கொஸ்டின் மார்க் எப்படி இருக்குது? தூண்டிலுக்கு ஊசி மாதிரி தானே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கேள்வியே எப்படி இருக்குது? தூண்டில் மாதிரி இருக்கு. அதை கேட்டால் தான் பைபிள் என்ன சொல்லுது? வாட் டஸ் த பைபிள் சே? Psalm 24 verse 3 and 4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுக்கும் தான் என்னது அந்த இடம். அப்போ எங்க? கைகளில் சுத்தம். இது ஏதோ டவ் சோப்பில் கழுவி போகிறதில்ல, அதை கிரியைகளில் சுத்தம். கிரியைகளில் சுத்தம். இதயத்தில், இன்னர் பீயிங், the core of our being according to Jewish religion is the heart. The central being of a human person is our heart. என்ன சொல்றாரு அவரு? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் அங்கே போவாங்க. மத்தேயு 5:8 இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை blessed are the pure in heart, for they will see God. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஷாம்பு போட்டு தலையில் சுத்தமாக வச்சு பாக்கியவான்கள் இல்லை. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12:14 பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அண்ட் இம்பாசிபிள் டு see God and His face and enter into the eternal life without holiness, without purity of life. இதயத்தில் சுத்தம் இல்லாமல் எத்தனையோ வாசித்தோம். என்கிட்ட கூட்டிட்டு போவேன், அங்கே இடம் இருக்கிறது, இந்த கூடாரம் அழிந்து போனாலும் அந்த கூடாரம் நித்தியமானது. அப்போ பரிசுத்தம் இல்லாமல், இதயத்தில் சுத்தமில்லாமல், கிரியைகளில் சுத்தமில்லாமல் என்ன செய்ய முடியாது? கிட்ட கூட போக முடியாது, கிட்ட கூட போக முடியாது. சுத்தமில்லாமல் ஊழியம் செய்யலாம், இதயத்தில் சுத்தமில்லாமல். சொல்கிறார், ஏசப்பாவே சொல்கிறாரு, ஐயா நாங்கள் வியாதிஸ்தர்களை குணமாக்கணும், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், பிரசங்கம் பண்ணினோம். ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறாரு. I have preached several sermons. Jesus heals.
I prophesied, oh, you are going to be blessed. Whatever you are going to touch is going to become gold. Gold. It's easy. அன்றைக்கு on the day of the judgment, when you see him seated on the white throne and stand before him, are you able to hear from him, well done, my faithful and good servant? Or you wicked, I don't know you, get out. He will kick them from his presence to eternal hell. இனி வரும் நித்திய வாழ்வின் பலனை அடைய இவ்வுலக வழக்கத்தின்படி கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், புசிப்போம், குடிப்போம், இன்பம் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்போம், இன்று இருக்கின்றோம், நாளை செத்து போவோம் என்று வாழ முடியாது. You cannot live the way you like. If at all you want to enter into God's eternal kingdom, if you want to enjoy his presence intimately, if you want to join the angels and the saints to glorify him 24/7, holy, 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 Lord God Almighty, heaven and earth is full of thine glory என்று பாட வேண்டும் என்றால் எப்படியும் ஜீவிக்க முடியாது. அதுதான் சொல்ற, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் சொன்னேன், ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, according to Jewish religion and the biblical writings, whenever you see the heart, it is the center of our being. அதான் மொத்த வாழ்வினுடைய மையப்பகுதி, எல்லா பகுதின்னு கூட சொல்லலாம். வெந்தேஷ் சொல்றார், அதான் எல்லா காவலோடும், நீதிமொழிகள் Proverbs chapter 4 verse 3, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்படிதானே? எல்லா காவலோடும், with all diligence, God protect your heart. For or because sins, from there flows the spring of life. எல்லா காவலோடும், எல்லா with all diligence, keep your heart, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ரிலேட்டட் டு தூஷ், இதோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது இதயம் நினைவு தொடர்புடையது, இன்டிமேட்லி ரிலேட்டட். We don't see much difference. Interchangeably these words are used, these two words are used, heart and mind. எப்படி இதை என்ன செய்யணுமா? எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் மனதை காத்துக்கொள். 1 தீமோத்தி 5:22 பிறர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. You don't live
டோன்ட் partake, டோன்ட் live லைக். எல்லா ஜனங்களும் வாழ்கிறாங்களே, அப்படி அவர்கள் செய்கிற பாவத்தை செய்து உடன்பட்டு நீயும் பாவம் செய்து வாழாதே, உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள். இருக்குதா இல்லையா? கீப் யுவர் செல்ஃப் ஹோலி பியூர். அதாவது துன்மார்க்கத்துக்கு பாவத்திற்கு விலகி ஓடு என்று சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2:20. ஃப்ளீ. அதாவது சிங்கத்தை கண்டா, கருநாகத்தை கண்டா எப்படி பயந்து பாம்பு பாம்பு அப்படின்னு ஓடுறியோ, அதே மாதிரி பாவத்திற்கு பயந்து ஓடு. ஃப்ளீ ஃப்ரம் இட். 2 தீமோத்தேயு 2:22 வாசித்து பாருங்கள். ஆனால் உண்மையாய் நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனிதர்களாகிய நம்முடைய இதயங்கள், கைப்பிடி அளவான இதயம், ஓயாமல் அடித்து கொண்டிருக்கிறதான ஜீவனை, அதாவது சரீர பிரகாரமான இந்த உலக ஜீவனை தந்து கொண்டிருக்கிற இதயம் மகா திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? இருக்குதா பாருங்க. எரேமியா 17:9 வாசித்து பாருங்கள். The heart, look at me. Anna, don't talk. I told you, I am a teacher. Sometime I furnish also. I furnish in the classroom and all. You ask my wife, one very big problem also came. When I was teaching, they were talking and also playing. I threw the chalk to a girl and that became an issue. That is different thing. Okay. Listen to me. If you don't understand, I will, as a teacher, I will explain to you again. பிறர் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே, நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், பாவத்திற்கு விலகி ஓடு அப்படின்னார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டிய மனிதனுடைய இதயம் இன்றைக்கு காமன் இல்லை. எப்படி இருக்குது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதனை அறியத்தக்கவன் யார்? The heart is deceitful, subtle, corrupt above all things and beyond cure. சொஸ்தமாக்கப்படுவதற்கு முடியாத நிலைமையில போயிருக்குதுன்னு எரேமியா சொல்றார். Beyond cure, the most wicked part of our body become our heart. Mark 7:20-23 அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், எப்படி மனுஷனுக்கு உள்ளே இருந்து வெளியே வர்றதுங்கன்னு போகிறது இல்லை. நம்ம சாப்பிட்ற ரைஸ் இல்லை, நம்ம சாப்பிட்ற மீன் இல்லை, பீஃப் இல்லை, சிக்கன் இல்லை, அதுவும் இல்லை. நம்மளை தீட்டுப்படுறது அங்கே திருக்கும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிற அந்த இதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் மேக் அஸ் டிஃபைல். பொலியூட். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
பொல்லாங்கான இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். தீட்டுப்படுத்தி தேவனை தரிசிக்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ண, நித்திய வாழ்வில் பிரவேசிப்பதற்கு அதை தடை. The things that come out of our heart defile ourselves, our entire life, and become a barrier to enter into unsurmountable, ஏறி குதிச்சு போக முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மதிலை உருவாக்கி விடுகிறது. தாவி உம்மாலே ஒருவனாலே சேனைக்குள் பாய்வேன்னு சொன்னார். மதிலை அது இப்படிப்பட்ட தாண்ட முடியாத ஒரு மதிலாக இதயத்துக்குள்ளிருந்து வருகிறவைகள் நம்மை மாற்றி விடுகிறது. எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. கபடு, தாவீது, அதை விளக்கிட்டு இருந்தால் நான் சொல்லிகிட்டே இருக்கணும். 2-3 பணி இருந்தால் தான் இந்த பாவத்தை எல்லாம் விளக்க முடியும். விளக்க அதில் பார்த்து பாருங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் விளக்க முடியுமா? One by one if you use. So I am not going to explain everything in detail in this morning service, but I am going to deal with, concentrate and discuss or explain only one thing, that comes out of the human heart and defile and pollute ourselves and hinder us from entering into, that block us from entering into heaven. அதில் என்ன இருக்குது பாருங்கள். ஒன்றாக கொண்டு வந்துடலாம். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று வேசித்தனம், மூணாவது காமவிகாரம். இது மூன்றுமே ஏறக்குறைய எங்கேருந்து வருது? விபச்சாரத்தை, செக்ஷுவல் சின்ஸ். தமிழில் சொன்னால் பாலியல் ஒழுக்கக்கேடுகள், செக்ஷுவல் இம்மோராலிட்டி, செக்ஷுவல் சின்ஸ். விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம். இன்றைய குடும்பங்களை, வாலிபர்களை, சமுதாயத்தை, திருச்சபைகளை, ஏன் உலகத்தை அழித்து கொண்டிருப்பதில் முக்கிய பங்கு இந்த பாலியல் அசுத்தங்களும் ஒழுக்கக்கேடுகளும் என்றால் மிகை ஆகாது. Sexual sin is the most devastating and destroying things of the people, families, and also societies, and at large the world at large. சில வேளைகளில் எல்லாம் நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம், பாலியல் குறித்து நம்ம பேசக்கூடாது. சபைகளில் பேசுகிறது ஜாஸ்தி கேட்டிருக்கீங்களா ஐயா? செக்ஷுவல் சின்ஸ் அப்படி ஜாஸ்தி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு வெக்கக்கேடு மாதிரி. When I used to teach, I would tell, when God was not ashamed of creating something, we should not be ashamed of talk about. கடவுள் செக்ஸை படைக்கிறதற்கே வெட்கப்படலை. We are not ashamed of. But we are hesitant to even talk about the sex. அதான் நிஜம். யாருப்பா செக்ஸு என்ன மோசமானதா? பேச தகாததா? செக்ஸ் இஸ் ஹோலி. இட் இஸ் கிரியேட்டட் பை காட். ஒரு மனிதனும் அதாவது வயதிற்கு வந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒருவருக்கு ஒருவர் விரும்புவது திருமறைக்கு அப்பாற்பட்டதல்ல.
ஆனால் எப்போ இவைகளெல்லாம் பாவங்களாக மாறுகிறது என்று பார்க்க வேண்டும். பாவங்களாக மாறுகிறது என்பதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு செக்ஷுவல் சின்ஸ் என்று சொல்லுகிற போது ஃபார்னிகேஷன், ஃபஸ்ட்டு ஃபார்னிகேஷன், ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், திருமணம் ஆகும் முன்னே உடல் உறவு, பாலியல் சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். அப்படிதானே? இன்று பாருங்கள், காலேஜ் பையங்களை எடுத்து பாருங்கள், பாட்டு கூட இருக்குது. அதாவது நம்ம ஒருவரை கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அல்லது பிள்ளை பெற்றதுக்கிட்டு என்ன செய்திடலாம், பிள்ளை தான் பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சினிமா பாட்டு இருக்குதா இல்லையா? எப்படி? அதாவது பரிசுத்தமானது, விவாக மஞ்சம் தீட்டுப்படக்கூடாதது, அதாவது செக்ஸ் இஸ் ஹோலி வென் இட் இஸ் என்ஜாய்டு வித்தின் மேரிட் ரிலேஷன்ஷிப், கவனன்ட் ரிலேஷன்ஷிப், சாக்ரமெண்டல் ரிலேஷன்ஷிப். அதாவது நாம் அதை என்ன சொன்னால் உடன்படிக்கைன்னு சொல்கிறோம். ரோமன் கத்திக்காரங்க என்ன சொல்லுவாங்க? சாக்ரமெண்ட். இதுக்கு ஒத்த, அதாவது நம்ம திருவிருந்துக்கும் ஞான ஸ்நானத்திற்கும் ஒத்த இம்பார்ட்டன்ட் யார் கொடுக்குறா? ரோமன் கத்திரிக்காரன் கொடுக்குறா. அதான் சாக்ரமெண்ட். மேரேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி 7 சாக்ரமெண்ட்ஸ் இன் ரோமன் கேத்தலிக் சர்ச். இதற்குள்ளத்தான் செக்ஸ் அனுபவிக்கப்பட வேண்டுமே, அல்லாது திருமணத்திற்கு முன்னால் அல்ல. இப்போ போய்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். கேத்தன் என்கிறதான ஒரு தொழில் அதிபரை யார் கொன்னது? சேத்தனும் ஷியாவும். கேள்விப்பட்டீங்களா? பெரிய நியூஸாக இருக்கிறது. யாராவது கேள்விப்பட்டீங்களா? மும்பையில் சரிதானே? அப்படி என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திருமணத்திற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான பையனை விட்டுவிட முடியாமல் எங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோர்ட்டுக்கு மேலே உச்சி 400 அடிக்கு மேலே இருக்கிறதான ஒரு ஃபோர்ட்டு உச்சியில் கொண்டு போட்டுட்டு தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. குறைஞ்ச இல்லை, 17 கோடி தானே? 17 கோடிக்கு மேரேஜுக்கு ஆயத்தம். அரண்மனையெல்லாம் புக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு என்ன கொலைக்கு கொண்டு போய் முடிகிறது. இன்றைக்கு மேல் நாடுகளிலும், ஏன் பெங்களூர் போன்ற பெரிய பட்டணங்களிலும் இப்படிப்பட்ட ஆட்டங்கள், கொண்டாட்டங்கள், பாவ செயல்களில் ஈடுபடாதவனை ஒரு மனிதன் என்றே மதிக்கிறதில்லை. சாட்டர்டே சண்டே வந்தாச்சுன்னா வா கூடு, என்ன செய், குடி. பெரும்பாலும் யார்? திருமணமாகாதவர்கள் குடித்து கூத்தாடமிட்டு பாவம் செய்து. நீ வரையலன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ வாழ எல்லோரை போல வாழ தெரியாது. பரிசுத்தமாய் வாழவனை எப்படி முத்திரை குத்திருக்காங்க? உனக்கு வாழ தெரியாது. கிருஷ்ணராஜபுரத்தில் அம்மாவை, அப்பாவை, ஒரு தங்கச்சியை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு நீ செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு மூத்த மக ஸ்வேதா போட்டு தள்ளிட்டா. காதலனோட கூட சேர்ந்து வாங்க. இப்போ ஒரு வாரம் கூட ஆகலை. நான் சொல்கிறதில்ல, அது 10 நாளைக்கு முன்னால் வாழ். பைபிள் அக்செப்ட் பண்ணுதா? இப்படியெல்லாம் ஜீவிச்சுட்டு எங்கே போனோம்? நமக்கு எப்படியே நடப்பை ஒரு குடிகாரம் பாடுவான். இப்படி நடக்க குடிச்சிட்டு ஆடி நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க குடிச்சிட்டு அடம்பிடிப்பேன். யார்? எனக்கு குடித்த போதையில் நடக்க தெரியாது, ஆண்டவர் நடத்த
நடக்க சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தான் நான் எப்படி நான் ஜீவிப்பேன், என்ன எங்கே கொண்டு போனேன் நீங்கள் நம்ம வாசித்தேன் இல்லை. தீட்டுள்ள ஒன்றும் அருவாறுப்பானதை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. அப்படிதானே பாடுறோம். தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. Nothing impure enter there, but I have to live the way I like even before marriage, and I have, oh, come, welcome. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ரெண்டாவது எத்தனையோ சொல்லலாம். இதெல்லாம் கல்லூரியில் படிக்கிறவங்க, பள்ளியில் படிக்கிறவங்க. பாவம், தேவையில்லாத கற்பங்கள், அதன் விளைவாக நடக்கிறதான கொலைகள். எங்க the womb become tomb. கல்யாணத்துக்கு முன்னால் என்ன ஆயிடுது? கற்பம் ஆயிடுது. கற்பழிக்கணும். அப்போ எங்கே உயிரை எங்கே எடுத்துடுறாங்க? இங்கே கருவறை கல்லறையாக மாறுகிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். கற்பம் ஆகிடக்கூடாது என்று பில் சிஸ்டம் போல சாப்பிட்டுக்கிட்டு உடல் உறவு கொள்கிறார்கள். அதன் விளைவாக திருமணமான பிற்பாடு பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வாடுகின்றன. கற்பமாகக்கூடாது என்று பில்ஸ், அதனுடைய பாதிப்பு திருமணத்துக்கு பின்பு மலட்டு ஜோமன். அடல்ட்ரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். எக்ஸ்ட்ரா மேரிட்டல், ஒருவனுக்கு ஒருத்தி ஆண்டவர் தந்தது. இது பறந்து மேய்கிறது. பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அவள்கிட்ட எல்லாம் நான் வசிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்களா இல்லையா? ஐயா விரும்பி போகிறாங்க. ஐயா இன்னும் கீ செயின் மாற்றுறாங்க. அதாவது பார்ட்டி வருது, பார்ட்டி வச்சுட்டு கீக்குள்ளுக்கு போடுறாங்க. உனக்கு கிடச்சா நீ அவனுக்கு கூட போ, ஆனால் நீ கிடச்சா இவனுக்கு கூட போ. விடுறாங்களா இல்லையா? எல்லா பாவமும் வெளியில். ஆனால் இந்த பாவத்தை மாத்திரம் சரீரத்தோடு பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் சுத்தமாக வச்சுக்கிட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுத்தமாக வைக்காததே அதை தான் இந்த செக்ஷுவல் சின்ன. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் திருடுவதற்கு சமம். பைபிளில் எல்லாம் தாவீது பாருங்க, உரியாய்க்க மாதிரி ஆண்டவர் சொன்னார். அது நாத்தான் மூலமாக சொன்னார், உனக்கு இருக்குது, நீ இன்னும் கேட்டிருந்தா உனக்கு நான் தந்திருப்பேன், உனக்கு என்ன குறைவு? நான் அடுத்தவனுக்கு மனைவியா நீ எடுத்துகிட்டு சாப்பிடணும் சொன்னாரா இல்லையா? நான் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் சொல்லுங்கள்? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக சொல்லிடுறோம். ஆனால் உண்மையாய் இது யார்கிட்ட வந்தது? தாவீதுன்னு வந்தது. எப்போ? தாவீது பெத்சேபாவிடம் பாவம் செய்து அவனுடைய கணவன் உரியாவை கொலை செய்த பிற்பாடு வந்தது. கற்பமானது யார் மூலமாய்? தாவீது மூலமாய். பெத்சேபாள் இவன் விபச்சாரம் பண்ணிட்டான், கற்பமாயிட்டு பழி யாருக்கு மேலே போடணும்? கணவனானுக்கு பேரில் போடணும். கூட்டிகிட்டு வரேன், வா
எப்படிப்பட்ட வார்த்தை! இதயத்தில் என்ன இருக்குது பாருங்கள். வாட் இஸ் இன் ஹிஸ் ஹார்ட். யுத்தத்தில் எல்லாம் நல்லா இருக்கா? அப்போ பரவாயில்லையா? இங்கே நல்லா போகுதா? நம்ம ஜெயிக்கிறோமா? நம்ம படம் முன்னேறுதா? அவங்க எல்லாம் ஆமாம் 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 இந்தியா நீ போ, சாப்பிடு, குடி, சந்தோஷமாயிரு. இங்கே கபடு, இங்கே என்ன இருக்கு? இதயத்தில் தியானம் என்ன? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கொடுத்துட்டு அவன் கேட்கல. அங்கெல்லாம் நம்முடைய மக்கள் அப்படி இருக்கும்போது நான் எனக்கு என்னடா மனைவி, என்னடா உறவு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ விசுவாசம் உள்ளவன்னு பாருங்கள். மரண கடிதத்தை அவனுக்கு கையிலே எழுதி கொடுக்குறான். திறந்து பார்த்துருந்தான் நான் வந்து இவனை கொல்ல மாட்டான்னு. இவனுக்கு கொன்னுரு, யுத்தத்தில் முன்வரிசையில் விட்டு கொலை பண்ணிடுன்னு எழுதி கொடுத்து விட்றத இவனே கொண்டு கொடுக்குறான் தளபதிக்கிட்ட. எவ்வளவு அநியாயம் பாருங்கள். அபிராமின்னு ஒருத்தி இருந்தால், அதான் பிரியாணி கடை அபிராமின்னா எங்களுக்கு பேர் தமிழ்நாட்டில். பிரியாணி கடை அபிராமின்னு பேர். அதாவது விபச்சாரம் செய்வதற்காக 2 சின்ன பச்சிளங்குழந்தைகளை, அஜய் கார்த்திகான்னு ஒரு பையனை ஒரு பொண்ணையும் கொன்றாங்க. ஒரு பிரியாணி கடைக்காரனோடு தொடர்பு கொண்டு வாழ்வை இடையூறாக இருப்பதற்கு எத்தனை குடும்பங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு வாங்குறான், காசை அனுப்புகிறான். இவன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு அடுத்தவனு கூட தெரிஞ்சு எல்லாத்தையும் செலவு பண்ணுறான். அவன் வரைச்சில் ஒன்று கொடுத்துட்டா லட்சக்கணக்கான காசுங்கன்னு கேட்டால் இல்லை. என்ன அடுத்தவனு கூட போய் வாழ்க்கையை தீட்டு பரலோகம் போகிறதுக்கு முடியாது. அடுத்து ஆபாச படங்கள் போனோகிராஃபி. அதாவது அது அமெரிக்காவிலெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தாங்க ஒரு 31% பாஸ்டர்மார்க் கூட இந்த போனோகிராஃபியில் ஈடுபட்ட ஆபாச படங்கள் பார்த்து இச்சை கட்டுக்கு அடங்காத இச்சை, ஆசை இச்சையாகி இச்சை பெரிய குரோதத்தை உண்டு பண்ணி புத்தி நாசத்தை உண்டு பண்ணி அங்கேயே டைம் இல்லாதனால சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இச்சைகள் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இச்சையினால் விளைவு தெரியுமா உங்களுக்கு? வராங்க, டோரை பூட்டி போட்டுறது, வச்சுட்டு பார்க்குறது, ஒன்றி லேப்டாப்பில் பார்க்குறது, இல்லை எல்லாம் இங்கே தானே இருக்குது. த வேர்ல்ட் இஸ் இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். த வேர்ல்ட் இஸ் இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பார்த்து கடைசியில் வந்து பெற்றோர் திருமணம் பார்க்க சொன்னால், கல்யாணம் பண்ணிடின்னு கேட்டால் ஆசை இல்லை, எனக்கு வேண்டாம். ஆராய்ந்து பார்க்கிற போது தான் தெரிகிறது இவங்க வந்து ஆபாச படங்களுக்குள்ளாக அடிமையாகி they become addicted to pornography and lose interest in marriage. அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக மாட்டியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு பாலின சேர்க்கைகள், ஹோமோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியனிசம். ஹாஸ்டலில், காலேஜஸில் இங்கெல்லாம் போய் பார்த்தா என்ன பாவம்? ஓரின சேர்க்கைகள், அதாவது சோடோமிசம். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரோமர் 1:26-27, 1 கொரிந்தியர் 6:10-19. ஜஸ்ட் சி த ஹோமோசெக்சுவாலிட்டி. அதாவது ஆண்டவர் படைத்த நேச்சுரல் உறவுகளை தாண்டி ஒருவர் மேல் ஒருவர் தாகம் கொண்டு ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறான் என்று, பெண்ணோடு அவலட்சணமானதை நடப்பித்து தங்களை தீட்டுப்படுத்தி வாழ்வை நாசமாக்குகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இன்செஸ்ட் பிராக்டிஸ். இரத்த சம்பந்தமான உறவுகளோடு தகாத பால் உறவுகள், தகப்பன் தாய் பிள்ளைகள் பெற்றோரோடு, சகோதரிகளோடு. அம்னோன்னும் தாமாறு 2 சாமுவேல் 13 இருக்கிறது மாதிரி சகோதரர்களுக்குள்ளால, தகப்பன் பிள்ளைகளுக்கு கற்பமாக்குறான், சகோதரன் சகோதரியை கற்பமாக்குறான். படிக்கிறோமா இல்லையா?
விபச்சார தொழில், ப்ரோஸ்டிடியூஷன், ரேப், அதாவது சதையை, காசுக்காக சதையை விற்கிறது, சதையை விற்கிட்டு நீதிமொழியில் படித்து பார்த்தா அதில் மரணக்குழிகள், எத்தனை பேருடைய ஆத்துமாக்கள் வாழ்வுகள் அங்கே குழியில் கிடக்கிறது, அழிந்து போகிறார்கள். எதில் ஈடுபட்டு? காசிற்கு சதை வியாபாரம் செய்து தங்களுடைய வாழ்வை கெடுத்து போடுகிறார்கள். சதை வியாபாரம் செய்து 2 வயது கற்பழிப்பு, ரேப், 2 வயது பிள்ளைகளை கெடுக்கிறார்கள். 60 வயசு 70 வயசு கிழவியை 16 வயசு பையன் ரேப் பண்ணுறான். எப்படிப்பட்ட நிலைகளோடு, மனநிலைகளோடு, எவ்வளவு புழு தின்ன மனசு, களிமண் நிறைந்த மனசு, கெடுக்கிற ஒரு சமுதாயம், பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி, அதாவது நான் சொன்னது மாதிரியா நீதிமொழிகள் 5, 7, 5 அதிகாரம் 7 அதிகாரம்லாம் படித்து பாருங்கள். எவ்வளவு பேர்களை இந்த விபச்சார தொழில்கள் வாங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சரி, இந்த பாவங்களோடு இருக்கிறவர்கள் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது? போக முடியவே முடியாது. பைபிள் அழகாக சொல்லுது. ரெவல்யூஷனில் படித்து பாருங்கள். தீட்டுள்ளது அருவருப்பானதை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் என்ன செய்ய மாட்டோம்? பிரவேசிக்க முடியாது என்று நாம் அழகாக மிகவும் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அநேக வசனங்கள் உண்டு, நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். சரி, 1 Corinthians 6, 9, 10, ரெவலேஷன் 21, 8 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்லாமையினால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? 1 Corinthians 6, 9, 10, ரெவலேஷன் 21, 8, கலேஷியன்ஸ் 5, 19-21, எபேசியன் 5, 5. இப்போ இந்த எல்லா வசனங்களும் இது பாலியல் சம்பந்தமான பாவங்களையும், இவைகள் நம்மை பரலோகத்திற்கு போக முடியாமல் தடுக்கிறது, பிரவேசிக்க முடியாமல் தடுக்கிறது என்று மிகவும் தெள்ள தெளிவாக அடிக்கோடிட்டு இன் போல்ட் லெட்டர்ஸ் இட் ரிவீல்ஸ். சரி, விடுதலை உண்டா? இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டா? இஃப் இருந்தால், இஃப் சோ ஹவ்? நேரம் இல்லாதனால சுருக்கமாக பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் we have to surrender our life completely to God. Surrender our life completely to God. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். No longer do I live, but Christ lives in me. Galatians chapter 2 verse 20 சொல்றா இல்லையா? கலேஷியன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்வதுதான் முதல் படி. I surrender my entire being at the altar. Accept me, Lord, as I am, as a sinner. ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒத்துக்கொண்டு கடவுளுக்கு சரண்டர். Second, we have to fill ourselves with God's word. பாவம் செய்யாதபடிக்கு என் இதயத்தை உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பினேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம் வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாக்கின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. ஒரு பாட்டு கூட சொன்னு, வாலிபர் தமக்கூன் அதுவாகும், வயோதீபர்க்கும் அதுணவாகும், பாலகர்கினிய பாலுமதாம், பாலகர்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும் சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கு மதபிமானி. யாருக்கு? வாலிபர்களுக்கு,
கிழவர்களுக்கு, முதியவர்களுக்கு, பிள்ளைகள் எல்லாம் பாவம் செய்யாத இருக்கணும்னா சத்திய வேத வசனங்களால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, தாவீதை போன்ற ஒரு ஜெபம். தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், ஓ லார்ட். ஆண்டவரே, ஒரு சுத்தமான இதயத்தை, பைபிளில் கூட பாரு, கல்லான இதயத்தை எடுத்துருவையா, சதையான நவமான புதிய இதயத்தை தாருமையா. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கெஞ்சணும். we have to plead and pray and invoke God, grant me, create in me a clean heart, O Lord. சுத்த ஆவி தான் நம்மளை நடத்தணும். ஆவியின் சிந்தையில் நடக்கணும். ஆவியின் ரோமர் 8:6 நடக்கிற போது என்ன செய்யணும்? மாம்சத்தின்படி நடந்தா மரிப்பீர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவின் தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக, புதினாளில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சித்தம் அதில். ஆவியின் சிந்தனை அதுதானே பாடுவீங்களா? தெரியுமா அந்த பாடலாம்? தந்திடுவி அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சித்தமதில். வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. ஒரு நாள் காலையில் படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக. படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக. கண்களுடன் செவியோடு வாயும் கை காலுமாக வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. ஐந்தாவது, நல்லவற்றை சிந்திக்கணும். மேலானவைகளை, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், தேவனுக்கு பிரியமானவைகள், தேவன் எப்போதும் அங்கீகரிக்கின்ற காரியங்களை குறித்தே இந்த பரலோகத்தில் உள்ள இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் நான் அவரோடு சேர்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன். அங்கே நம்ம தாவீதை பார்ப்பேன், எலியாவை பார்ப்பேன், மோசேயை பார்ப்பேன், 12 அப்போஸ்தலர்களை பார்ப்பேன். அந்த எண்ணங்கள், இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பது நமக்கு இட்ஸ் வெரி டிரான்சியன்ட், வெரி ஷார்ட். இட் பாசஸ் ஸோ குயிக்லி லைக் எ ஈவினிங் ஷேடோ. சாயங்காலம் நல்ல போல மாறிப்போகுது, புகையை போல், லைக் திஸ் கிளவுட் ஸ்மோக். ஆஸ் எ ஸ்டோரி தட் இஸ் பீயிங் டோல்டு, ஒரு சொல்லப்படுகிற கதையை போல. லைக் வீவே ஷட்டில் அதாவது நெய்கிறவன் இருக்கிறான், அந்த ஷட்டில் மாதிரி அங்கே எங்கேமா போயிட்டுருக்கேன் இல்லை ஒன்று ஷட்டில் மாதிரி டொக்கு நூல் அறுந்து போச்சு, அவ்வளோதான், தீந்து. தட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப். Solomon Grundy, born on Monday, Christian on Tuesday, married on Wednesday, took ill on Thursday, washed on Friday, died on Saturday, buried on Sunday. This is the end of the Solomon Grundy. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 1 வாரத்துக்குள்ளால் அப்படி முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்வில் நம்ம எதை குறித்து அதிகமாக நினைக்க வேண்டும்? வாட் we should think most? மேலானவைகளை
மேலானவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக 6வது, பாவத்தை உடனே ஒப்புக்கொண்டு அறிக்கையிட வேண்டும். பாவங்க செய்யாத மனுஷர்கள் இல்லை, விபச்சாரி செய்தால் எத்தனையோ பாலியல் சம்பந்தமான பாவங்களை திருமறையில் கூட நம்ம பார்க்கிறோம். இஸ் தேர் ஃபர்கிவ்னஸ், அக்செப்டன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் while we are on this earth. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள் வரையிலும் ஆண்டோடத்தில் நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி. எஸ் இட் இஸ் பாசிபிள், எஸ் இட் இஸ் பாசிபிள். ஆண்டோட்ட போகும்போது, ஆண்டவர் நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், சுத்தமான இதயத்தை எனக்கு தாருங்க என்று அறிக்கை இடுகிறது. செயின்ட் அகஸ்டினை பற்றி கேள்விப்பட்டீங்களோ என்ன தெரியாது. அவர் இதே மாதிரி தான். செயின்ட் அகஸ்டின் சொல்கிற பெரிய ஞானி, சாதாரணமான தர்க்கவியலெல்லாம் படித்தவர், மொழிகளெல்லாம் படித்தவர். அவர் பேர் செயின்ட் அகஸ்டின், புனித அகஸ்டின். அவர் மிலானில் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்பு வச்சு குழந்தையும் இருக்கும். ஒரு பையன் பிறந்துடும். பையன்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அம்ப்ரோஸ் என்கிறதான ஒரு பிஷப்புகிட்ட போய் கொஞ்சம் படித்து வேத வசனங்களை எல்லாம் கேட்டதுக்கப்புறமா தன்னுடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கையிட்டுருவார். அறிக்கையிட்டு உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டுருவார். அது யாருக்கு, அது ரோமர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம்தான். அது அதுக்கப்புறமா ஒரு நாள் உட்கார்ந்துருந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு எனக்கு வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறதே என்று பிரசங்கத்தை எல்லாம் கேட்டதுக்கப்புறமா படிச்சுட்டு இருக்கும்போது எடுத்து வாசி என்கிறதான ஒரு குழந்தையினுடைய சத்தம் கேட்கும். அதை கேட்குற போது தற்செயலாக அவர் எடுத்து வாசித்தது என்னன்னா ரோமர் 13 கடைசி வசனம். அதில் என்ன இருக்குது வாசிங்க, அந்த 13 அதிகாரம் கடைசி வசனம். துர்ச்செயலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உடலை துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். உடனே அவனுக்கு இருளெல்லாம் கடந்து போயிட்டு, பாவங்கள் எல்லாம் விலகி போயிட்டு, அந்த இடங்களே முழங்கால் படிவிட்டு ஜபித்து அவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறமா தான் பெரிய ஞானியாகி த கன்ஃபெஷன் என்கிறதான புஸ்தகம், இன்னும் அநேக புஸ்தகங்களை எழுதி நம்முடைய கிறிஸ்தவ உலகிற்கு தந்திருக்கின்றார் செயின்ட் அகஸ்டின் என்பவர். இப்படி சொல்வார்கள் அவரை பற்றி. அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் வாழ்ந்ததான அந்த பெண்ணை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் பார்த்த உடனே, ஓஹோ, இவரெல்லவோ அகஸ்டின், நம்மோடு வாழ்ந்தவர், இவர் மூலமாக நமக்கு ஒரு குழந்தையும் கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி அகஸ்டின் என்று கூப்பிடுவார். ஐ ஆம் த சேம் உமன் ஹூ லிவ்ட் வித் யூ அப்படின்னு, நான் தான் உன்னோடு வாழ்ந்த பெண் அப்படின்னு சொல்லுவார். பட் ஹீ டசன்ட் ஈவன் லுக், பார்க்க கூட செய்யலை. அப்படி பார்த்துட்டு, யூ ஆர் த சேம் உமன் பட் ஐ ஆம் நாட் த சேம் மேன், யூ ஆர் த சேம் சி பட் ஐ ஆம் நாட் த சேம் ஹீ. நீ அதே பொண்ணு, என்ன மனம் மாறல, நான் அவன் இல்லை, நான் மாறிட்டேன். யூ ஆர் த சேம் உமன் பட் ஐ ஆம் நாட் த சேம் மேன். நான் முற்றிலுமாக மனம் திரும்பிய ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். அதுதான் ஆண்டவர்னு சொல்லுவார். இனி போய் நீ பாவம் செய்யாத. பழைய பாவம் வருகிற போது, பழைய பாவத்தாசை வருகிறதோ, பசாசின் மீது பச்சை உனக்கு திரும்ப வருகிறோ என்று சொல்லுகிற போது, அவன் கூப்பிடுகிற போது, I am not the same he, I am not the same she, you have no room for me. அப்படி துணிச்சலோடு தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படி என்றால் உண்மையாகவே நமக்கு மோட்சம் இனி வருகிறதான வாழ்வு நமக்கு கிடைக்கும். பாஸ்டர் 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? 5 நிமிஷம் தான் எடுத்து கதையை கேட்டுக்கிடுங்க. எதை மறந்தாலும் இதை மறந்துடாது. ஒரு தாய்க்கு வயிற்றில் 2 பிள்ளை, ரெட்டை பிள்ளைகள். ஒரு பிள்ளை அண்ணன் பிள்ளைய பார்த்து சொல்லுது, அண்ணா பாரு, இதான் நம்ம உலகம், நமக்கு இதான், இங்கே இருந்து நம்ம என்ன செய்துடும், செத்துடும். தம்பி சொல்ல, அண்ணா அப்படி சொல்லாதல, இது மாத்திரம், திஸ் இஸ் நாட், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோம்? ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குறோம். இது என்னடா அவ்வளோ தானே இருக்குது, ஒரு பெரிய உலகத்தை பார்ப்பேன்டாண்ணா,
எவ்வளோ சமுத்திரம் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ வானம் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ மேகங்கள் ஓடுறது, மழை பெய்யுறது, பஸ்ஸு, ட்ரெயின், ஆகாய விமானம் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கண்டான்னு. போடா மழையா போடா. ஆனால் 10 மாதம் வந்தது, என்னாச்சுது? 2 பேருமே வெளியே வந்தாங்க. யார்? விசுவாசித்தவனும் வெளியே வந்தான். விசுவாசித்தவனுக்கு சந்தோஷம் பொங்குது. மற்றவன் ஆள்னு பார்த்தே செத்து போனான். அந்த அதிசயத்தில் என்ன செத்துட்டான்? இங்கே இருந்து இதான் இந்த உலகத்தில் இருந்து சொல்லுவோம் நம்ம, என்ன பிறக்கிறோம், இருக்கிறோம், இறக்குறோம், நித்திய வாழ்வு இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிள்ளையால மாதிரி தான் நிறைய இருந்துன்னு நம்புறது இல்லை. அங்கே என்னடா இருக்குது, ஏறப்போட எல்லாம் முடிஞ்சு போகுது. இல்லை, நம்முடைய கண்கள் காணாத, காதுகள் மகிமையை கேட்காத, நம்முடைய மனது ஆராய்ந்து உயிர்த்திராத ஒரு அதிசய உலகத்தை, நித்திய உலகத்தை வைத்திருக்கிறார். நம்ம அங்கே போகும்போது ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகக்கூடாது. சந்தோஷத்தோடு நான் எதிர்பார்த்தது இங்கே இருக்கிறது என்கிறதான ஒரு அனுபவத்தோடு உள்ளே நாம் பிரவேசிக்கணும். அதற்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். ஒரு பாட்டு மாத்திரம் பாடி, சின்ன பாட்டு தான். The meaning of the song that I am going to sing is like this. Son and daughter, give your heart to me. I will give you a heavenly life. All internal impurities I will wipe away, remove the dirt of sin and give you grace. I will clear and expiate all your sins. For that only I died for you on the cross. Flee from all sins and I will give you eternal life. Renounce all worldly pleasures. I give you happy and blissful life very soon. Surrender your heart and make a room for me to live in it. மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யார் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யார் மரித்தேனே. மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பாவம் அனைத்து
படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மொட்ட வாழ்வை தருவே தாராயோ, மொட்ட வாழ்வை தருவே தாராயோ. பொய்யிரையாத நம்முடைய ஆண்டவர், மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை உனக்கு தருவேன் பாராயோ என்று அழைக்கிற போது இந்த நல்ல இதயத்தை, அது எப்படி இருந்தாலும் கரைபடி இருந்தால் அப்படியே, பரிசுத்தமாக இருந்தால் அப்படியே அவருக்கு கொடுப்போம். இந்த பரகதி வாழ்வு, நித்திய வாழ்வை தேடி அதை பெற்றுக்கொண்டு ஒரு நாளிலே நித்தியமாக அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.